டுடே நம்ம கைனகாலஜிக்கலில் வர GTPAL பற்றி தான் பார்க்க போகிறோம். GTPAL, G ஃபார் கிராவிட்டி, T ஃபார் டேர்ம் பர்த், P ஃபார் ப்ரீடேர்ம் பர்த் அண்ட் A ஃபார் அபார்ஷன், L ஃபார் லிவிங் சில்ட்ரன். ஃபஸ்ட்டு கிராவிட்டி, ஒரு மதர் எத்தனை டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதை அசஸ் பண்ணுறது தான் நமக்கு கிராவிட்டி. இப்போது 3 டைம்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க, அதில் 2 சைல்டு இருக்குது, இல்லை 3 டைமில் ஒரு சைல்டு அபார்ட் ஆகிருக்கு அப்படின்னா எத்தனை டைம் அபார்ட் எல்லாமே சேர்த்து அவங்க எத்தனை டைம் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்களோ அதை நம்ம ஜியில் மென்ஷன் பண்ணுவோம். தென் டேர்ம் பர்த்துங்கிறது நார்மலாக ஒரு டேர்ம் பர்த் பேபிங்கிறது 40 வீக்ஸ் தான் நம்ம டேர்ம். 37லேருந்து 40 வீக்குள்ளே பிறந்திருக்க பேபியை தான் நம்ம டேர்ம் பர்த்துன்னு சொல்லுவோம். தென் ப்ரீடேர்ம்ங்கிறது 20லேருந்து 37 வீக்ஸ்க்குள்ளே ஒரு பேபி பிறந்திருக்குன்னா அதை நம்ம ப்ரீடேர்ம் பேபின்னு மென்ஷன் பண்ணுவோம். அபோவ் 20 வீக்கு மேலே ஒரு பேபி இறந்துருந்தாலும், அதாவது 20லேருந்து 37 வீக்குள்ளே இறந்துருந்தாலும் அதை நம்ம ப்ரீடேர்மில் தான் ஆட் பண்ணுவோம். தென் அபார்ஷனுங்கிறது என்னென்னா less than 20 வீக்ஸ்க்குள்ளே ஒரு பேபி அபார்ட் ஆகிருந்தால் அதை நம்ம அபார்ஷனில் மென்ஷன் பண்ணுவோம். தென் லிவிங் சில்ட்ரனுங்கிறது அவங்களுக்கு எத்தனை பேபி இப்போதைக்கு இருக்காங்க அதை நம்ம லிவிங் சில்ட்ரனில் மென்ஷன் பண்ணுவோம். இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, இப்போ கொஷின்ஸ்லாம் கேட்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ப்ரெக்னென்ட் மதர் கேம் ஃபார் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு 2 சைல்டு இருக்குது ஆல்ரெடி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணும்போது, இப்போ கிராவிடை நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணணும்னா 3ன்னு மென்ஷன் பண்ணணும். எ ப்ரெக்னென்ட் மதர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரெக்னென்ட்டையும் நம்ம ஒரு கிராவிடா அப்படின்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். தென் இப்போது டேர்ம் பேபிலலாம் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு ட்வின்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ட்வின்னையும் ஒன்றா தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போது அவங்களுக்கு 35 வீக்கில் ஒரு ட்வின் பிறந்திருக்காங்க அப்படின்னா 2 பேபி, ஆனால் நம்ம ப்ரீடேர்மில் 1ன்னு தான் மென்ஷன் பண்ணணும். அது மாதிரி தான் அபார்ஷன்லேயும் சரி, டேர்ம் பேபிலையும் சரி. இப்போது ட்வின்ஸ் அபார்ட் ஆகிருக்காங்க 20 வீக்குள்ளே அப்படின்னா நம்ம அபார்ஷனில் 2 குழந்தை அபார்ட் ஆகிருக்குன்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. அபார்ஷன்னா 1ன்னு தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எ லேடி இஸ் ப்ரெக்னென்ட் ஃபார் 6th time. She had a one cutaneous abortion in the first trimester. She delivered a twin daughter in 37 week and a twin boy in 35 week gestations. Also delivered a twin boy at 38 week gestation and a girl after completion of 37 week gestation. Before 1 year, one daughter was expired due to pneumonia. ஓகே, இதில் ஒரு பேபி இறந்துட்டாங்க. இப்போ உங்களோட GTPAL என்னன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.